அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க. ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதமாக இருப்பதால் கோவிலுக்கு போகாதவங்க கூட அந்த மாதத்தில் கட்டாயம் கோவிலுக்கு போவாங்க. ஏன்னா எல்லா அம்மன் கோவில்கள்லையும் திருவிழா எடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆடி மாதத்துல தான் ஆடிப்புறம், ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை இப்படி நிறைய சிறப்பான விஷயங்கள் நடைபெறக்கூடிய மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்கு. குறிப்பா இந்த மாதத்துல வரக்கூடிய ஆடி பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தாங்க. இந்த ஆடி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமையில தான் வந்திருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமையில அம்பாளை வழிபாடு செய்வதால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முறையாக நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை கூடவே பௌர்ணமி திதியும் இருக்கு. அம்பாளுக்கும் சந்திர பகவானுக்கும் உரிய இந்த தினத்துல நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வர அந்த ஆதிபரா சக்தி வீட்டுக்குள் வர வைக்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார முறையை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை வீட்டில இருந்தபடியே செய்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம எல்லோருக்குமே பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். இன்றைய தினம் மாலை 6 மணி அளவில் பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி நம்ம வைக்கணும். இன்று மாலை 6 மணிக்கு முன்பாகவே நிலவாசலை கூட்டி சுத்தம் செய்து அழகா கோலம் போட்டு நிலைவாசல் படிக்க, அதாவது நிலைவாசல் காலுக்கு மஞ்சள் தடவி குங்குமப்பட்டு வைத்து அதிலும் மாக்கோலம் போட்டு அலங்காரம் செய்து வச்சு பாருங்க. பார்க்கவே மங்களகரமாக இருக்கும். வராத தெய்வம் கூட கட்டாயம் நம்மளோட வீட்டிற்கு வரும். கண் திருஷ்டி, கெட்ட சக்தி அனைத்துமே பறந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக போய் நின்றுக்கணும். நிலைவாசல் உள்பக்கம் பார்த்தவாறு நின்றுட்டு உங்களுடைய கையில் கொஞ்சம் மஞ்சள் தூளை வச்சுக்கணும். அந்த மஞ்சள் தூளை நிலைவாசலோட 2 பக்கத்திலும் சிறிதளவு போட்டு விடணுங்க. ஓம் ஆதிபரா சக்தி துணை அப்படின்ற நாமத்தை சொல்லிக்கிட்டே அந்த மஞ்சள் தூவை நீங்கள் விடணும். கொஞ்சம் மஞ்சத்தூளை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை மட்டும்தான் தூவிடணும். ஒரு கொத்து வேப்பிள்ளையை கூடவே உருகி அந்த மஞ்சத்தூளோடு வைத்து வீட்டிற்குள்ளே நம்ம ஊதணும். அதாவது நிலைவாசப்படிக்கு வெளியே நின்றுட்டு மஞ்சள் தூளையும் வேப்பிலையும் கையில் வச்சுக்கிட்டு அதை ஊதணும். நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நிலைவாசலுக்கு உள்பக்கம் பார்த்தவாறு இந்த 2 பொருளையும் உள்ளங்கையில் வைத்துக்கிட்டு ஊதுறப்போ அந்த அம்பாளும் சேர்ந்து உங்களோட வீட்டுக்குள் வருவதா நிறைய பேருடைய நம்பிக்கையாக இருக்குது. இன்று வரைக்குமே அதை நிறைய பேர் கடைபிடித்துட்டு வராங்க. நீங்களும் அந்த விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அம்மனோட நீங்கள் பக்தர் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஆதிபரா சக்தி துணை அப்படின்ட்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த அம்மனை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டிற்குள் அம்பாள் நுழைந்து விட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை இப்போதே வதம் செய்து விடுவாங்க அப்படின்றது நம்ம எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருக்குது. இதற்கு தேவையான, அதாவது இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அகலமான மண் சட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம மண் விளக்கு இருந்தால் கூட அந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை அப்படின்னா அகலமான இரும்பு பாத்திரம் ஏதாவது நம்ம கட்டாயம் வச்சுருப்போம், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பாத்திரம் இல்லை அப்படின்னா மண் விளக்க நம்ம தூபம் போடுவதற்கு அதை கூட இந்த பரிகாரத்திற்கும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போது நம்ம அம்மனை மனதார நினைத்துக்கிட்டு அந்த சட்டியில் வேப்பிள்ளை 2 கைப்பிடி, நீங்கள் தீபம் எடுத்திருந்தால், அதாவது மண் விளக்கு எடுத்திருந்தாலும் கூட சரி, அந்த மண் விளக்கில் வேப்பிள்ளை 2 கைப்பிடி, கற்பூரம் 4, கிராம்பு 5, பிரியாணி இலை 5, கம்ப்யூட்டர் சாம்பிராணி வத்தியை தூள் செய்து தூவிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு அந்த கற்பூரத்தை கொளுத்திடணும். இந்த பொருட்கள் எல்லாம் கட்டாயம் எரிந்து சாம்பலாகும். இந்த பொருட்களை பயன்படுத்துவதற்காக தான் நம்மளுக்கு பெரிய அகல் விளக்கு தேவைப்படுது. இந்த புகை நம்மளோட வீடு முழுவதும் கட்டாயம் பரவும். அப்படி பரவக்கூட அந்த பட்சத்தில் இந்த புகைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, கெட்ட சக்தி, கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள், எல்லா தீமைகளையும் நம்மளோட வீட்டை விட்டு நீங்கிடும். ஆடி ஞாயிற்றுக்கிழமை அம்பாளை நினைத்து இந்த 2 பரிகாரத்தையும் நம்ம செய்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி, கண் திருஷ்டி அனைத்துமே நீங்கிடும். உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேறி உங்களோட மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதமாக தான் இந்த பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம முழு மனதோடும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம
வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி விலகுவதை நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும். அம்பாளை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்கிறப்போ நீங்கள் அம்மனுடைய பக்தர்கள் அப்படின்னா கட்டாயம் இந்த விஷயத்தை நம்மளால் உணர முடியும். அம்பாள் முழுசாக வீட்டிற்குள் குடியேறுவதை கட்டாயம் நம்மளால் உணர முடியும். இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் இன்றைய தினம் வீட்டில் செய்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா பௌர்ணமி தேதி இருப்பதால் இன்றைய தினம் ரொம்ப சக்தி வாய்ந்த சந்திரனுக்குரிய நாளாக இருப்பதால் இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.